வீட்டில் பணி செய்யக்கூடிய பணியாளர்கள், பணிப்பெண்கள் ஒரு பக்கமும், அந்த வீட்டினுடைய முதலாளிகள் இன்னொரு பக்கமாக இருக்கிறார்கள். செம்ம சீனிக்குது இன்னைக்கு. வீட்டுக்கு பணியாளராக நீங்கள் வேலைக்கு ஆள் எடுக்கிறீங்க அப்படின்னு சொன்னால் எப்படி இருந்தால் நீங்கள் வேலைக்கு எடுத்துப்பீங்க? சொல்றேன், மக்களுக்காக சொல்றேன். நம்ம ஊர் பக்கத்துலேயே இருக்காங்களா அப்படின்னு பார்ப்பேங்க சார். வீட்டு பக்கத்துலேயே இருந்தால் ஏதோ எமர்ஜென்சினா நம்மளும் வந்து சீக்கிரமாக கூப்பிட்டுக்கலாம் அவங்கள. இந்த வீடியோ பார்க்குற நீங்க லைக் பண்ணாம இருந்தீங்கன்னா ப்ளீஸ் லைக் பண்ணிக்கோங்க. நீங்க பண்ற ஒவ்வொரு லைக்குமே எனக்கு அடுத்த வீடியோ எடிட் பண்றதுக்கான ஒரு மிகப்பெரிய பூஸ்டா இருக்கும். நல்லா ட்ரெஸ் பண்ணிட்டு நல்லா வரணும் சார், நீட்டா வரணும். நடுவுல வந்து எனக்கு 200 கொடுன்னு கை மாத்தா கேட்க கூடாது. எப்படி வேலைக்கு ஆள் எடுப்பீர்கள்? எஸ் மேடம், சரிங்க அப்படின்னு நம்மளை மதிப்பு கொடுத்து பேசுகிறாங்களாண்ணா. அப்புறம் எத்தனை வீட்டில் வேலை செய்கிறாங்கன்னு கேட்டுப்பேன். ஒரு 3-4 இடத்துல வேலை பார்த்தா எடுக்க மாட்டீங்க. ஆமாம், இல்ல நீயே இவ்வளவு கேவலமா இருக்கேன்னு சொல்ல வர்ற, ஒத்துக்கிறேன். கண்டிப்பாக நான் சேலரி அட்வான்ஸ் ஆர் எனி டைப் ஆஃப் அட்வான்ஸ் கடன் நான் கண்டிப்பாக கொடுக்க மாட்டேன்னு முதல்ல சொல்லி தான். ஒரு அட்வான்ஸ் ஆகுது குடியா? எது அட்வான்ஸா? அட்வான்ஸ் கொடுக்குறீங்கன்னா வீடா? 10,000 ரூபாய் கொடுமான்னு சேலரி அட்வான்ஸ் வாங்கிப்பாங்க. அதுக்கு நான் அக்ரி பண்ணி இறங்கிட்டேன்னா நான் எதெல்லாம் செய்யக்கூடாதுன்னு சொல்கிறேனோ அதெல்லாம் அடுத்துலேருந்து செய்வாங்க. நீங்க வேலைக்கு வந்திருக்கீங்க, என்ன உசுரோட வச்சு புதைக்கிறீங்கன்னு வந்திருக்கீங்க. அவங்க சொன்ன மாதிரி சேலரி அட்வான்ஸ் அது எதுவும் என்கிட்ட எதிர்பார்க்க கூடாது. பேசுற விதமும் ஒன்று இருக்கு. ஏன்னா குழந்தைங்க இருக்காங்க சார் வீட்டில். சென்னை தமிழ் உங்களுக்கு தெரியும். நல்ல தமிழ் தான், சென்னை தமிழ். என்ன பிரச்சனை? வந்து இப்ப நான் என்ன உங்கள்கிட்ட சொல்றது, அந்த தமிழ் கொஞ்சம் வித்தியாசம் இருக்கும். ஆமாம், அது எல்லா ஊருக்குமே ஒரு மாறுதான். மதுரையில் ஒரு ஸ்லாங் இருக்கும். நீங்கள் எந்த ஊர்? நான் நெய்வேலி சார். அங்கே ஒரு ஸ்லாங் இருக்கும்ல. எந்த பால் போட்டாலும் கோல் போட்டுறானே. ஸ்லாங் வந்து கொஞ்சம் பார்ப்பேன் சார். இந்த பேசும்போது கழுத கஸ்மாலம் இல்லை, நீ அதுன்னு எல்லாரும் ஸ்லாங்னாலே உடனே சினிமாவை பார்த்து சென்னை ஸ்லாங்கே சொல்றீங்க. இது டூ மச், இது டூ மச். எது? நீங்கள் எந்த ஊர்? அரக்கோணம் சார். அரக்கோணம். அவனை சிரிக்க வேணாம் சொல்றான், அசிங்கமா இருக்கு. பேசுறதே எங்களுக்கு பிடிக்கல சார். அவங்க சொன்ன மாதிரி கழுத என்னென்னோ சொன்னாங்க, அது எனக்கு கூட பேச வரல. யாராவது பேசுகிறாங்களா பாருங்க. நியாயமான பேச்சுப்பா. இப்போ ஒருத்தவங்க சொன்னாங்க, ஒரு ஆள் வந்து 4 வீட்டுக்கு வேலைக்கு போயிட்டு வரும்போது டயர்டாக வருவாங்க, அழுக்காக வருவாங்கன்னாங்க. அப்போ ஒரு வீட்டுக்கு மட்டும் வேலைக்கு போனால் எவ்வளோ சம்பளம் தருவாங்க? இந்த ஒரு வீட்டு சம்பளத்தை வச்சு நாங்கள் குடும்பம் பண்ண முடியுமா? எங்கள் பிள்ளைங்களை படிக்க வைக்க முடியுமா? நீ கேட்ட ஒவ்வொரு கேள்வி என்ன செருப்பால் அடிச்ச மாதிரி இருக்குடா. சார் வேலை வர வேண்டியதுதானே சார் இருக்கும். உழைக்காம ஏசி ரூம்ல உட்காந்துட்டு வரோம் நாங்க. மாட்னாடா மானஸ்த. பாத்திரம் தேய்க்க போறோம், கிச்சனுக்குள்ள ஃபேன் இருக்குமா? அப்ப வேர்த்து போகாதா? ஒரு வீட்டுக்கு போகும்போது ஃப்ரெஷ்ஷா இருக்கும்னா அடுத்த வீட்டுக்கு போகும்போது எப்படி? நாங்க அந்த முதல் வீட்லயே ஃப்ரெஷ்ஷா இருக்க மாட்டோம். கரெக்டா சொன்னீங்க. இப்படி வேர்வையோட போறோமா? போறதுனால நம்மளுக்கு இன்னமும் இந்த நாய்ங்களுக்கு சோறு போற மாதிரி தனியா ஒரு தட்டு, ஒரு டம்ளரு. உங்களை எல்லாம் திருத்துறதுக்கு 100 பெரியார்ஸ் வந்தாலும் முடியாதுடா. நாங்களே எங்கள் வீட்டில் எல்லாருமே தனித்தனி பிளேட் தான். அவங்களுக்கு ஒரு பிளேட் தனித்தனியாக தான் இருக்குது. அப்படி இருக்கும்போது நாங்கள் அவங்களுக்கு ஒரு பிளேட் ஒரு டம்ளர் கொடுக்க தப்பு இல்லைங்களா சார்? ஓ, இதுல இந்த லாஜிக் வேறயா? அது வந்து பின்னாடி தூக்கிட்டு போயிட்டு அந்த தொடப்ப கட்டை வைக்கிற இடத்துல, மொர வைக்கிற இடத்துல வைக்கிறது. உங்க தட்டெல்லாம் அங்க வைப்பீங்களா? பொம்பளையா இருந்தாலும் நல்ல செருப்பால் அடிச்ச மாதிரி செஞ்சுட்டாங்க ஐயா. க்ரூம்டா இருக்கணுங்கிற அளவுக்கு நீங்க எதிர்பார்க்கறீங்க. ஆனா நீங்க ஒரு 25 வருஷத்துக்கு முன்னால இருக்க நடைமுறையெல்லாம் எப்படி ஃபாலோ பண்ண யாஜிக்கு இருக்கு? சொல்றா என்ன நம்ம பேசுறா ஏதாவது பேசுறா. கடைக்கு போயிட்டு வர சொல்லுவாங்க, ஆனா காசு பாத்தீங்கன்னா இப்படி கொடுப்பாங்க. பக்கத்துலயே ஒரு நாய் இருக்கும், அதை இப்படின்னுவாங்க. இவ்வளவு கேவலப்பட்ட ஒரு பொழப்பு தேவையா? காஃபி சூடு பண்ணி கொடுக்கணும்னா அந்த டம்ளரை குடிச்சிங்கன்னா அந்த வாஷ் பேஷன்ல கழுவாதீங்க, வெளியில எடுத்துட்டு போய் கழுவுங்க அப்படின்னுவாங்க. பாவம், யாருக்குமே இந்த நிலைமை வரக்கூடாது. சிங்க் இருக்குல்லங்க சார், அந்த இடத்துல ஒரு கம்பி மாதிரி இருக்கும், அந்த இடத்துல அந்த தட்டு அந்த டம்ளரை வச்சுட்டு போயிடணும். ஆனா அவங்க வீட்டுல பாத்திரம் பாத்தீங்கன்னா அவ்வளோ இருக்கும். மனுஷனாடா நீங்க எல்லாம். மேல் வேலை செய்யறவங்களுக்கும் எனக்கும் அவங்க சொன்ன மாதிரி ஒரே இதுதான். நான் சாப்பிட்டா அவங்க சாப்பிட முடியாது, அவங்க சாப்பிட்டா நான் சாப்பிட முடியாது. அதுல ஒரு வேளை சாப்பாட்டுக்கு தான் நாங்க கஷ்டப்பட்டு சமைக்க வரோம் உங்க வீட்டுக்கு. ஆனா எங்களை ஏன் இப்படி நடத்துறீங்க? ஏமா அழறீங்க? என்னாச்சு? அழுகாதீங்க, பேசுங்க. நிறைய கஷ்டப்பட்டிருக்கோம். சார் அதெல்லாம் ஒத்துக்கிட்டு தானே சார் அவங்க வேலைக்கு வராங்க. எதா ஒத்துக்கிட்டு? எல்லா வீட்லயுமே என்னன்னா அவங்களுக்கு தனி பிளேட் யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. இப்போ அதனால அவங்களுக்கு தனி தட்டு கொடுக்கறதுல என்ன சார் கஷ்டம்? ஏதோ பேசுறதுக்காக நான் பேசிட்டு இருக்காத. ஏன் தனி தட்டு கொடுத்துருக்கீங்க? பாரம்பரியமாக அப்படியே பழகிட்டோம் சார். பழகினதுனால நாங்கள் ஆரம்பத்துலேருந்தே அந்த மாதிரி தான் சார் சாப்பிட்ருக்கோம். நாங்கள் இதெல்லாம் ஒரு பெருமையா? உங்க வீட்டில் சத்தியம் பண்ணி சொல்றேன், தட்டு மாற்றி சாப்பிட்டதே இல்லைன்னு மட்டும் சொல்லுங்க. கேட்டா சொல்லும் முதலியா இழிக்கிற மைண்ட்ல என்ன ஓடி இருக்குனாக்கா அவங்க வந்து வேலைக்காரவங்க, அவங்களுக்கு தனி தட்டு தான் வைக்கணும். என்ன மைண்ட் இது? மானங்கட்ட மைண்ட். நாங்க சமைக்கிறத அவங்க சாப்பிடுறாங்க, அப்ப நாங்க சுத்தமா இல்லையா? அப்படி இல்ல சார், அவங்க வந்து சமைச்சு வச்சுட்டு போயிடுறாங்க சார். அதுக்கப்புறம் நாங்க சாப்பிடுறோம்.
200 பெரியார் இல்ல 400 பெரியார் வந்தாலும் முடியாதுடா. எதுக்கு? உங்களை திருத்துறதுக்கே. நாங்க எங்க வீட்ல காஃபிக்கு தனி டம்ளர் கொடுக்குறோம். என்ன ரீசன்னா ஹெல்த் இஷ்யூக்காக தான் சார் பாக்குறோம். ஒரு மனுஷன் போய் பேசலாம், ஆனா ஏக்கர் கணக்கில் எல்லாம் பேசக்கூடாது. இப்போ கெஸ்ட் வராங்கன்னா என்ன பண்ணுவீங்க? இப்போ உங்க தங்கச்சி வராங்கல்ல, அவங்களுக்கு தனி டம்ளர் இருக்கா? நோண்ட ஆரம்பிச்சுட்டானே. இல்ல சார், இவங்க நிறைய இடத்துல வேலைக்கு போறாங்க. உங்க தங்கச்சி கூட 4 இடத்துக்கு ஆபீஸ்க்கு போறாங்க, மாலுக்கு போறாங்க, வெளி இடத்துக்கு போறாங்க. ஐயோ, எந்த ட்ரெண்ட்ல பேசினாலும் எந்த ரூட்ல போனாலும் விடவே மாட்டேங்கிறானே, நான் என்ன பண்ணு? இப்போ அவரிடமிருந்து வராத நோய் உங்கள் வீட்டில் வேலை செய்யும் ஒரு பெண்ணிடமிருந்து மட்டும் வரும்னு நீங்க எப்படி தீர்மானிச்சீங்கன்னு கேட்குறேன். இன்னைக்கு பூரா விட மாட்டான் போல் இருக்கேன். முன்னால தீண்டாமை பேசுறப்ப இதை தான் சொன்னாங்க, ஆரோக்கியம் சுத்தம் அப்படின்னு தான் சொன்னாங்க. அதே தான் நீங்களும் சொல்றீங்க. ஐயோ, இப்படிதான் பேச தெரியாம பேசி மாட்டிக்கிறேன். சார் எங்க வீட்ல வந்து தட்டு டம்ளர்ல தனித்தனியா கொடுக்குறோம். இதெல்லாம் ஒரு பெருமையா பாஸ்? எனக்கு பெருமடா எருமை. எங்க வீட்ல பாட்டியெல்லாம் இருக்காங்க. ஸோ நான் வந்து நாங்க சாப்பிட்ற தட்டை கொடுத்தா திட்டுவாங்க. பாத்தியாடா கிளவிக்கு கொழுப்ப. ஓ, உங்க பாட்டி இதுக்கு மட்டும் தான் திட்டுவாங்களா? ஆமா சார், கண்டிப்பா. மற்றவங்களாம் திட்டுறதில்ல. உங்க பாட்டி சொல்ற எல்லாத்தையும் கேட்குற ஆள் தான் நீங்க. ஏய் ஃபூல், அவன் நம்மள கலாய்க்கறான். நீங்க ஒரு டாட்டூ போட்டிருக்கீங்கல்ல, இது உங்க பாட்டி ஒத்துக்கிட்டாங்களா? படுத்துறாயா, படுத்துறா. நீங்க, நான் என்ன கேட்குறேன், இதை மேனேஜ் பண்ண தெரிஞ்ச நீங்க இது ஒரு தீண்டாமை, இது தவறுன்னு உங்க பாட்டி கிட்ட பேசி மேனேஜ் பண்ணுமா இல்லையா? நீ சொல்றது கரெக்ட் தான்டா, ஆனா எனக்கு மனசாட்சி இடம் கொடுக்கலையே. நான் என்ன சொல்ல வரேன், நீங்க என்ன படிச்சிருக்கீங்கம்மா? ஐயோ வேணாம், சும்மா சொல்லு. நான் வந்து எம்ஏ இங்கிலீஷ். எம்ஏ இங்கிலீஷ் MA B.Ed. எம்ஏ டீச்சர். டீச்சர். ஐயா வாய பாரு. என்னுடைய இந்த வார்த்தை, என்னுடைய இந்த செயல் இன்னொருவரை புண்படுத்தும் விடுமோ அப்படிங்கிற சின்ன கருணையும் அக்கறையும் புரிதலும் இருக்கிறது தான் கல்வி. ஏன் ஞாயிற்றுக்கிழமை லீவு கொடுப்பதில்லை? அன்னைக்கு எல்லாரும் வீட்ல இருக்கறதுனால கண்டிப்பா வேலை அதிகமா இருக்கும். அதனால அன்னைக்கு வேணும். இத மட்டும் வக்கனையா பேசு. இப்போ டெத்துக்கு போறாங்கன்னா நீங்க போக கூடாதுலாம் சொல்ல ஓ, மாட்டோம். டெத்து கூட போவேன்னு சொல்லுவீங்க. அவங்க பாட்டி எவ்வளவோ தேவலமா. இவனை பார்த்தாலே அடிக்கணும் போல இருக்கியா? பொதுவாகவே லீவ் கொடுத்தா எங்களுக்கு அன்னைக்கு ஒரு நாள் ஃபுல்லா எங்களுக்கு ஸ்பாயில் ஆகும். எங்களால ரொட்டீன் லைஃப் லீட் பண்ண முடியாது. சாவு சாவும்ல. அவ்வளோ பாத்திரம் குமிஞ்சு போச்சு, வீடு கூட்டலாம், அப்புறம் யார் பண்ணுவா? செருப்பெல்லாம் வெளிய விட்டோம்னே. எமர்ஜென்சிக்கு எடுத்துக்கோங்க நீங்க. அப்ப எங்களோட ரொட்டீன் லைஃப் எங்களுக்கு பாதிக்கும்ல. எனக்கு எரிச்சல் வருது, இவனை நான் கெட்ட வாரத்துல திட்டி போடுவேன். ஒரு நாள் உங்களால பண்ண முடியல, மாசம் ஃபுல்லா நாங்க செய்றோம். சண்டே லீவு கேட்டு தான் வேலைக்கு வருவோம். எப்படி நம்மால் பின்றேன் பாரு. சும்மாவா? நம்ம சங்கத்தோட ரத்தம் உடம்புல ஓடுது இல்ல? சனிக்கிழமை நாங்களும் மனுஷன் தானே. 2 நாள் லீவ் தராங்க. அப்ப அவங்க எங்களுக்கு ஒரு நாள் ஞாயிற்றுக்கிழமை லீவ் தராங்க. கொடுக்கலாமே. இப்ப கேட்டீங்களே நியாயமான கேள்வி. லீவுனா உடம்பு சரியில்லைன்னு சொல்லி எடுத்துக்கிட்டோம். எதுக்கு போய் சொல்லணும்? போய் சொல்லி எதுக்கு கேட்கணும்? இவனு ஈக்குவலா மைண்டம் பண்றானே. அப்புறம் என்னன்னு சொல்லி கேட்பீங்க? நீங்க சம்பளம் தரீங்க, நாங்க வேலை செய்றோம். எனக்கு வீக்ல ஒரு நாள் லீவ் கொடுங்கன்னு தான் கேக்குறோம். உடம்பு சரியில்லை போய் சொல்லி ஏன் லீவ் கேட்கணும்? சபாஷ், சரியான போட். அந்த கண்டிஷன்ல நீங்க வேணா அப்புறம் ஏன் நீங்க வீட்டு வேலைக்கு வரீங்க? அதெல்லாம் சொல்லக்கூடாது, அதெல்லாம் சொல்லக்கூடாது. ஏன் சொல்றடி? அதெல்லாம் நீ சொல்லக்கூடாது. வா 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 வா. இப்படி பேசுனீங்கன்னா ஒருத்தரும் வர மாட்டாங்க. எங்களோட பேர்டனை குறைக்கிறதுக்கான தான் உங்களை போடுறது. வாய் மட்டும் இல்லைன்னா நாய் தூக்கிட்டு போயிடும் நல்லா. ஏதாவது ஒரு வேலை சொல்லுங்க, லீவே இல்லாத வேலை. ஒரே ஒரு வேலை சொல்லுங்க. அவனை மாட்டாடா என் பம்பர கட்ட மண்டையா. எமர்ஜென்சிக்கு லீவு தருவோம், யாரா செத்து போயிட்டா லீவு தருவோம். இது மாதிரி இல்லாம லீவே இல்லாத ஒரே ஒரு வேலை சொல்லுங்க. சொல்லு, நீ தான் தைரியமான ஆளத்தை சொல்லு. 30 நாள் வேலை பார்க்கணும், முடியாம போனா உங்ககிட்ட வந்து சொன்னா நீங்க லீவு கொடுப்பேங்கிறீங்க. ஒரு கொடுங்கோல் ஆட்சியில கூட அது நடக்காது. புடிச்ச மாப்பிள்ள பாயிண்ட. நான் வந்து இப்ப சிங்கிள் மதர் சார். எனக்கு ஒரே ஒரு பையன் தான். அப்ப அந்த ஞாயிற்றுக்கிழமை லீவ் கிடைக்கலன்னா என் ஒரே பையன் நான் தான். அப்ப என் பையன் கூட எப்படி சார்? அந்த பையனை நல்லா வளர்க்கணும்னு தானம்மா நீங்க வேலைக்கு போறீங்க. நைட்டு வீட்டுக்கு நீங்க தானம்மா போறீங்க. பையனை போய் நீங்க தானே பாத்துக்கிறீங்க. மூக்கு புடப்பா இருந்தா சில நேரத்துல இப்படி எல்லாம் யோசிக்க தோணும் கொஞ்சம். ஞாயிற்றுக்கிழமையிலும் நான் என் பையன் கூட இருக்க முடியல. அன்னைக்கும் நான் உங்களுக்காக தான் வேலை செய்யணும். உங்க வீட்டு பிள்ளைங்களுக்காக தான் நாங்க வேலை பார்க்கறோம். சொல்றது ரிசீவ் பண்ணிக்கிறீங்களாமா? டாபிக் டைவர்ட் ஆகி போன மாதிரி எனக்கு ஃபீல் ஆகுது. இல்லையே உங்களுக்கு சொல்றாங்க சார். ஓஹோ, மன்னனிடம் நீ கேள்வி கேட்கிறாயா? கிடைக்கிறது டாபிக் உள்ள இருக்குன்னா அவங்க வீட்ல பையன் ரூம்ல தனியா கிடக்கிறதும் டாபிக் உள்ள தான் இருக்கு. சகல இந்த கேஸ்ல இதான் முக்கியமான பாயிண்ட். நோட்டி இன்ஃபார்ம் பண்ணிட்டு அவங்க லீவ் எடுத்துக்கிட்டோம். வாரத்துக்கு ஒரு நாள் லீவை கொடுத்துட்டு அப்புறம் இந்த கேள்வியை கேட்க உங்களுக்கு உரிமை இருக்கு. சோலி முடிச்சு. நமக்கு மட்டும் எக்ஸ்ட்ரா ஏதாவது வேலை தெரியுதுன்னு அவங்கள்ட்ட சொல்லிட்டோம் வைங்க. அவங்க வீட்டில் ஏதாவது கெஸ்ட் வந்துச்சுன்னா அந்த வேலையை நம்ம கிட்ட பார்க்க சொல்லுவாங்க. என்ன ஒரு புத்திசாலித்தனம். நம்ம செஞ்சு கொடுத்துடலாம் அப்படி சொல்லி நம்ம செஞ்சு கொடுக்கும்போது அதுவே தொடர்ந்து நம்ம கிட்ட செய்ய சொல்லுவாங்க. நீ மனுஷனே இல்ல தெரியுமா? நீங்க ஒரு வேலைக்காரர் எப்படி நடந்து கொள்ள வேண்டும்னு ஒரு டேர்ம்ஸ் வச்சிருக்கீங்க. படி உங்க நடக்கலாம், நீங்க பட்டுன்னு உங்களை விட்டு வேலையை விட்டு நிறுத்திடுறீங்க. ரைட்டா? கரெக்டா சொன்னீங்க. வேலைக்காரர் இப்படி நடந்து கொள்ள வேண்டும்னு டேர்ம்ஸ் வச்சிருக்க நாம ஒரு வேலைக்காரரை எப்படி நடத்த வேண்டும்ங்கிறதுக்கு எந்த டேர்ம்ஸுமே வச்சில்ல. அதுதான் பிரச்சனை. சூப்பர் 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 சூப்பர்.
ஹைஜீன்னு சொல்கிறது உண்மையாக நீங்கள் நினச்சிக்கிட்டு இருக்கலாம். ஆனால் அதுக்கு பின்னால் அவங்க தொட்டு எடுத்து சாப்பிட்ட தட்டில் நான் எப்படி சாப்பிட்றதுன்னு உங்களுக்கு கூச்சம் இருக்குன்னா நம்ம படித்து புண்ணியம் இல்லை. சந்தோஷமாக வீட்டுக்கு செல்லுங்கள். நன்றி, வணக்கம். இந்த சேனல் எதா இருந்தாலும் அது கொஞ்சம் ஆதரவு கொடுங்க. உங்க பொண்ணான கையை கொண்டு அந்த பெண்ணில தட்டிடுங்க.